அலுவலக விஷயமாக சென்னை சென்றுவிட்டு அமெரிக்காவுக்கு திரும்பி வந்த சரவணன் அழைப்பு மணியை அடித்தபோது ஓடி சென்று கதவை திறந்து அவன் கரம் பற்றி வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் என்ற ஆசை அவன் தாயார் தங்கம்மையின் மனதில் எழுந்து அடங்கியது. அதற்கு முன்பாகவே அவனது குழந்தைகள் முந்திக் கொண்டு அப்பா வந்தாச்சு என்ற ஆனந்தத்தோடு கதவை திறந்து வைத்து அவன் விரல் பிடித்து உள்ளே அழைத்து வந்தார்கள். அவனது மனைவி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து, ஃப்ளைட் லேட்டா என கேட்டா. ஆமா, 2 மணி நேரம் லேட் என்றபடியே காலில் அணிந்திருந்த சாக்ஸை கலட்ட ஆரம்பித்தான். குழந்தைகளுக்கு வாங்கி வந்திருந்த சாக்லேட்டுகளை தர அவர்கள் இருவரும் இடத்தை காலி செய்துவிட்டு வராண்டாவில் விளையாட போனார்கள். யாத்திரையெல்லாம் சுகமா இருந்துச்சா? தங்கம்மை தனது மகனை பார்த்து அன்பொழுக கேட்டான். என்று முனகிவிட்டு உடை மாற்ற அவன் அறைக்குள் நுழைந்தான். தங்கம்மைக்கு இருப்பு கொள்ளவில்லை. சென்னைக்கு புறப்படும் போதே தான் விரும்பிய பொருளை வாங்கி வரும்படி சொல்லி அனுப்பியிருந்தான். சரவணன் கட்டாயம் வாங்கி வந்திருப்பான் என்று நம்பினாலும் மனசு குறுகுறுக்க ஆரம்பித்தது. பூட்டியிருந்த சூட்கேஸை திரும்ப திரும்ப பார்த்தான். சரவணன் உடை மாற்றிவிட்டு குளியல் அறைக்கு சென்றான். அவனை பின்தொடர்ந்து சென்று கேட்டுவிடலாமா என்று கூட நினைத்தான். என்ன அவசரம், கொஞ்சம் பொறு, அவன் வாங்கி வந்தா அவனே தந்து விடுவான் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். ஒரு வழியாக அவன் குளித்து முடித்து உடை மாற்றிவிட்டு டிஃபன் சாப்பிட அமர்ந்தான். சரவணன், நான் கேட்ட பொருள் வாங்கிட்டு வந்தையா? பொறுமை தாழாமல் மெல்ல கேட்டாள் தங்கம்மை. இல்லம்மா, போன வேலையை முடிச்சுக்கிட்டு ஃப்ளைட் பிடிச்சு திரும்ப ரொம்ப வரவே நேரம் பத்தலை. அடுத்த தடவை மறக்காம வாங்கிட்டு வந்துடுறேன் இயல்பாக சொல்லிவிட்டு அலுவலகம் புறப்பட்டு போனவனை வைத்த கண் வைக்காமல் பார்த்தபடியே நின்றான். கண்களின் ஓரம் கண்ணீர் துளிகள் துளிர்க்க ஆரம்பித்தது. கடந்த காலமும் அந்த காலம் அவளை படுத்திய பாடுகளும் வாழ்வதற்காகவும் தனது மகனை படித்தவனாக்கவும் அவள் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் ஒட்டுமொத்தமாக அவள் மனத்திரையில் நிழலாடியது. அது ஒரு மார்கழி மாதம். இருள் கவிந்திருந்த அதிகாலையில் காய்ந்த தென்னை மர ஓலையை தீப்பந்தமாக்கி அதன் வெளிச்சத்தில் அருகிலிருந்த புளிய மரத்தில் காற்றில் அசைந்து விழுந்து கிடந்த புளியம்பழங்களை ஒவ்வொன்றாக பொறுக்கினாள் தங்கம்மை. புளிய மரத்தை சுற்றி பல முறை வந்த பிறகும் 5-6 புளியம்பழங்களை தவிர அதிகமாக ஒன்றும் கிடைக்கவில்லை. கோபம் பொங்கி வர காற்றை சபித்தாள். காற்று அடர்ந்து வீசியிருந்தாலாவது புளிய மரத்திலிருந்து புளிப்பழங்கள் விழுந்திருக்கும். கையிலிருந்த தீப்பந்தத்தை தரையில் குத்தி அணைத்துவிட்டு குடிசைக்கு வந்து விலகாத இருட்டை வெறித்தாள். அது சூரியனுக்கு என்ன தூக்கம் என்று கேட்பது போல இருந்தது. இருளை தின்றுவிட்டு சூரியன் வாய் கொப்பளித்ததில் மங்கிய வெளிச்சம் தெரிந்திருந்தது. தங்கம்மை பனை ஓலை பெட்டியையும் மண்பெட்டியும் தூக்கி கொண்டு மரவள்ளி பிடுங்கியிருந்த நிலத்துக்கு சென்றார். மரவள்ளி பிடுங்கப்பட்டிருந்த ஒவ்வொரு குழியிலும் மண்வெட்டியால் ஆழமாக தோண்டினாள். அருந்து போன மரவள்ளி கிழங்கின் சிறு துண்டுகளோ அல்லது மண்ணுக்குள் வெகு தூரம் சென்று வேர்விட்டு நிலத்தின் உரிமையாளரின் பார்வையில் படாமல் போயிருக்கும் மரவள்ளி கிழங்குகளோ பூமியில் புதைந்திருக்க கூடும் என்ற ஏக்க பெருமூச்சுடன் குழியை ஆழமாக தோண்டினார். சில குழிகளை தோண்டி தோண்டி ஏமாறுவதே மிச்சமாகி போனது. அன்று கொண்டு சென்ற அரிப்பெட்டியில் பாதி அளவு மரவள்ளி கிடைத்த போது சந்தோஷமாக வீடு திரும்பினான். தனது 7 வயது மகன் சரவணனை குளிக்க வைத்து பள்ளிக்கூடம் போக தயார்படுத்தினார். அவன் தயாராவதற்குள் கொண்டு வந்த துண்டு மரவள்ளியின் தோல் நீக்கி வேக வைத்து காலை டிஃபனாக அவனிடம் நீட்டிய போது அதை சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடித்து சாப்பிடாமலேயே பள்ளிக்கூடம் கிளம்ப தயாரானான். தங்கம்மைக்கு மனசு கேட்கவில்லை. தனது புடவை முந்தியில் முடிந்து வைத்திருந்த 5 ரூபாய் நாணயங்களில் 2 அவனிடம் தந்துவிட்டு ஹோட்டல்ல தோசை வாங்கி சாப்பிடு என்ற போது சரவணன் முகம் மலர்ந்தது. பள்ளிக்கு புறப்பட்டான். புளிப்பழங்களின் தோடு உடைத்து விதை விலக்கி உலர்வதற்கென்று பாறை மீது வைத்தாள் தங்கம்மை. அவளது கால் தடங்கள் பதியாத புளிய மரச் சோலைகளும் மரவள்ளி பிடுங்கப்பட்ட நிலங்களும் இல்லை எனும் அளவுக்கு கால்கள் நன்கு பரிச்சயமாகியிருந்தன. அவளது கணவன் சின்னதுரை இருக்கும் வரை எந்தவித கவலைகளும் அவளுக்குள் வந்து சேரவில்லை. வட்டிக்கு பணம் கொடுத்து செலுத்திருந்தான் அவன்.
ஒரு காலையும் நண்பகலும் மற்ற பொழுதில் வட்டி பணம் வசூலிக்க சென்ற இடத்தில் பணம் கேட்டு தர மறுத்த 64 வயது பெரியவரின் கழுத்தை கோபத்தில் நெரிக்க, தனது உயிருக்கு பயந்து அருகிலிருந்த பாக்கு வெட்டும் கத்தியால் சின்னதுரையின் மார்பில் குத்த, இரத்த வெள்ளத்தில் சரிந்து அதே இடத்தில் உயிரை விட்டான் சின்னதுரை. தனது பெட்டிக்கடையை இழுத்து மூடிவிட்டு காவல் நிலையம் சென்றார் பெரியவர். வாட்டசாட்டமாக 6 அடி உயரமிருந்த 30 வயது இளைஞனை நடக்க கூட திராணியற்ற பெரியவர் கொலை செய்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினாலும், கைக்குழந்தையுடன் இருந்த தங்கம்மையை இனி யார் காப்பாற்றக்கூடும் என்ற கவலை ஊர் ஜனங்களுக்கு 2-3 நாட்கள் வரை இருந்தது. கழுத்தில் கிடந்த நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று குடும்பம் நடத்தியதில் 2 வருடங்கள் நகர்ந்திருந்தன. அதன் பிறகு தினமும் ஆகாரத்திற்கென்று காசு தேட வேண்டும் என்ற எண்ணம் வர, புளிய மரங்களையும் துண்டு மரவள்ளி கிழங்குகளையும் தேடி தொடர்ந்து அவளது பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தன. எப்பாடுபட்டாவது தனது மகன் சரவணனை படிக்க வைத்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்ற கனவு அவள் உயிரில் கலந்திருந்தது. அரிசி வாங்கி சமைக்க காசு இல்லாத போது மண்ணை தோண்டி கிடைத்த மரவள்ளி கிழங்கின் துண்டுகள் இருவரின் வயிறுகளை கழுவியது. அவள் வாழ்க்கையில் மரவள்ளி கிழங்கு நீங்கா இடத்தை பிடித்திருந்தது. அத்தை, நீங்க கேட்ட மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வரலன்னு வருத்தமா இருக்கா? அவளது மருமகள் கேட்டபோது பழைய நினைவுகளிலிருந்து விலகி நிஜத்துக்கு வந்தாள். அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல, ஊருக்கு போய் சாப்பிட்டா போச்சு. தனது உள்ளத்தின் உணர்வுகளை மறைத்துவிட்டு பதிலளித்தாள் தங்கம்மை. அமெரிக்காவில் என்னதான் விலை உயர்ந்த பொருளை வாங்கி வந்து சமைத்து போட்டாலும் தங்கம்மையின் மனசு அவள் ஊரில் கிடந்த மரவள்ளி கிழங்கின் மீதே படிந்திருந்தது. அது கிடைக்காமல் மனசொடிந்து எத்தனை நாளைக்கு தான் காலத்தை கடத்துவது என்ற கவலை அவளை சூழ்ந்து கொண்டது. அன்று உழைத்த உழைப்பும் சரவணனை படிக்க வைக்கப்பட்ட கஷ்டங்களுக்கும் இன்று நிம்மதியான வாழ்க்கை கிடைந்திருந்த போதிலும் உழைத்த கரங்களை கட்டி வைத்து கொண்டு அவளால் சும்மா இருக்க முடியவில்லை. பேசாமல் ஊருக்கு சென்று விடுவது என்று தீர்மானம் எடுத்தார். யாருமற்றதொரு வீட்டில் தனிமையில் வாழ சரவணன் நிச்சயம் அனுமதிக்க மாட்டான் என்ற போதிலும் தனது முடிவை மாற்றிக்கொள்வதில்லை என்பதில் உறுதியாக இருந்தான். அன்று மாலை அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய சரவணனிடம் தனது எண்ணத்தை வெளிப்படுத்திய போது அவள் நினைத்தது போலவே மறுத்தான். அவள் அடம் பிடித்ததில் வேறு வழியில்லாமல் சரவணனும் ஒப்புக்கொண்டான், சற்று கோபப்பட்டபடியே. ஊர் வந்த பிறகு ஒரு விடியற் காலை பொழுதில் தனது சொந்த நிலத்தை மண்வெட்டியால் வெட்டி மண் மேடு கூட்டி அதில் மரவள்ளி கம்புகளை நட்டு தண்ணீர் ஊத்திய போது கட்டியிருந்த கரங்கள் கட்டவிழ்வது போல உணர்ந்தாள் தங்கம்மை.